அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இனி வாரத்தில் ஒரு நாள் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி வாரம் தோறும் சுவாமிகள் வரலாறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த வாரம் 14ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் இரவு கண்விழித்த முனியம்மாள் சுவாமிகளின் துண்டு துண்டான உடல்களை பார்த்து கத்தி கூச்சலிட்டார் என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க அதன் பிறகு நடந்தவற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முனியம்மாள் கூச்சல் போட்டவுடன் மணமகனாகிய சுருளி சுவாமிகள் உடல் அனைத்தும் ஒன்று சேர்த்து கொள்ள எழுந்து, சத்தம் போடாதே, இதனை யாரிடமும் சொல்லாதே, பயப்படாதே என்றார். முனியம்மாளுக்கு பயமாக இருந்தாலும் சித்தியின் கொடுமையை நினைக்கும் போது இது தேவலாம் என்று தோன்றியது. சுவாமிகளுடன் தன் இல்லற வாழ்க்கையை உறுதியாக வாழத் துவங்கினார். சுவாமிகள் தனியாக தாயம் ஆடுவார். அந்த பக்கம் ஆள் இருக்க மாட்டார்கள். ஆனால் தாயம் உருளும். அந்தரத்தில் பத்மாசனத்தில் வீற்றிருப்பார். மனைவி முனியம்மாள் கேட்கும் பரணியில் இருக்கும் பொருட்களை தான் இருக்கும் இடத்தில் இருந்தே எடுத்து தருவார். முனியம்மாளுக்கு முதலில் பயமாக இருந்தாலும் பின்னர் பழகி போகிவிட்டது. இவ்வாறு சுவாமிகளினுடைய திருமண வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. சுவாமிகள் ஊரடிப்பட்டியில் வசித்த போது இவ்வூரில் வசித்த ராமசாமி பால்ராயர், நாராயண காரியர், துரைசாமி காரியர், மாரியப்ப வேளார் ஆகியோர் சுருளி சுவாமிகளுக்கு பெரிதும் உதவியாக இருந்தனர். இவ்வூர்வாசியான சாத்தையா கோனார் சுவாமிகளை விட்டு பிரியாமல் எந்நேரமும் சுவாமிகள் கூடவே இருந்து சுவாமிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தார். சுவாமிகள் ஊரடிப்பட்டியில் தங்கியிருந்த போது கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கு வந்து அவரை கண்டு ஆசி பெற்றனர். அப்பொழுது சுவாமிகள் இன்முகத்துடன் சகஜமாக பேசி அவர்களது குறைகளை களைய ஆவணம் செய்து அருள் புரிந்து வந்தார். சுவாமிகளிடம் முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என்று அனைத்து மதத்தவரும் வந்து ஆசி பெற்று செல்வார்கள். சுவாமிகள் ஜாதி மத பேதம் பாராமல் அனைவரிடமும் அன்பொழுக பேசுவார். சுவாமிகளின் திருவாய் அடிக்கடி பரமசிவம் பரமசிவம் என்று சிவபெருமான் திருநாமத்தை உச்சரித்த வண்ணம் இருக்கும். ஊரடிப்பட்டியில் மழையின்றி தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்த போது ஊரடிப்பட்டி மக்கள் சுவாமிகளிடம் தண்ணீர் பஞ்சம் நீங்கிட அருள் புரிய வேண்டினர். அதற்கு சுவாமிகள் வன தேவதைகளுக்கு பூஜை செய்து வனபோஜனம் நடத்த வேண்டும் என்று கூறி அதற்கான ஏற்பாடுகள் செய்ய கூறினார். சுருளி சுவாமிகள் ஊரில் உள்ள சிறுவர் சிறுமியர்களையெல்லாம் ஒரு இடத்திற்கு வர செய்து அவர்களுக்கு சுவாமிகள் கோலாட்டம் ஆடிட தாமே சிறுவர் சிறுமிகளுடன் உற்சாகமாக ஆடி பாடி பயிற்சி கொடுத்தார். சுவாமிகளுக்கு கோலாட்டம் என்பது மிகவும் பிடிக்கும். பின்னர் ஒவ்வொரு வீடாக சிறுவர்களை கூடையுடன் சென்று கோலாட்டம் ஆடி அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள், காய்கறிகள் என வாங்கச் செய்து அதனை ஜாதி மதம் ஏழை பணக்காரர் என்று எவ்வித பேதமும் இன்றி ஒன்று கூட்டி இங்குள்ள ஊரக்குளம் என்ற குளத்தில் கரையில் சமையல் செய்து வனதேவதைகளுக்கு பூஜை நடத்தினார். அடுத்து நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.